ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செண்பகவல்லி அம்மன் கோயிலில் இப்போ வந்து சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மகிஷா, ஆகாஷ், இசா நம்ம 3 பேர் போய்கிட்டு இருக்கோம். நானும் ஐசானது ஆகாஷ் ஏற்கனவே ஊருக்கு போயிட்டான். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் கிளம்புனோம். மதியம் போல் கிளம்புனோம் 1:30க்கு. மதியம் 1:30க்கு பஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லேருந்து விளாத்திக்குளத்துக்கு பைக்கில் போய் பைக்கில் இருந்து கோயில்பட்டிக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. போனோடனே அச்சு வெங்காயம் குஷியாக இருக்காங்க. எங்கள் அம்மா சாப்பாடு, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாம் வச்சுருந்தாங்களா. நாங்கள் சேவை எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதை வச்சு சாப்பிட்டோம் எல்லோரும். ரவை மைதா பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னது? என் பேத்தியம்மா இருக்குது. ரவை மைதா பணியாரத்துக்கு என் பேரன் பேத்தி வந்திருக்கு. மைசா ஒருத்தங்க என் பேரன் பேத்தி வந்திருக்காங்க. அதனால நான் பணியாரத்தோட கிளம்பிட்டேன். கையை கிலோட்டு சொல்லு அச்சா சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்காச்சும் பணியாரம் எங்கே ஊரிங்க எல்லாம் கிளம்பிருக்கீங்க? கோயிலுக்கு தீர்த்தம் பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப சீனு. என் பேரன் பேத்தியெல்லாம் வந்திருக்காங்க. ஆயின்னு சொல்லவா? இல்லை, என் பேரன் பேத்தி வந்திருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு தீர்த்தம் பார்க்க போகிறோம். செம்புலியம்மா கோயிலுக்கு கோயில்பட்டிக்கு ராட்டினம் எல்லாம் ராட்நாடை ஜாலியாக இருக்கும். ஹாய் சொல்லுங்க. நாங்கள் எல்லோரும் அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் ஒரு 6:30க்கு தான் கிளம்புனோம். கோயில்பட்டி பக்கம் தான் நம்ம ஊரில் இருந்து. அதனால் கிளம்ப சொல்லி அதுலேயும் தம்பி வந்திருந்தானா அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஆட்டோவுக்கு சொல்லியிருந்தோமா, அந்த அண்ணன் வரதுக்காண்டி எல்லாமே கிளம்பி ரெடியாக கிளம்பி எல்லாம் வச்சுருந்தோம். ஆகாஷ் கிளம்பிட்டான் ஃப்ரெண்ட். ஆட்டோ வந்துருச்சு. வந்தோடனே நானும் காய் வச்சோம். அச்சு ஃபோன் எடுத்தோடனே போஸ்ட் நல்லா கொடுப்பாள். காயும் நானும் அச்சு எல்லாமே முன்னாடி உட்காந்துருந்தோம். இப்போ ஆட்டோவில் தான் கோயில்பட்டிக்கு போயிட்டு எங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். பஸ்ஸுக்கு போகலாம். என்ன இவங்கள தான் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு வர்றதுக்கு லேட்டாக உள்ள, அதனால ஆட்டோவில் போயிட்டோன்னா வரும்போதும் அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா வந்து அங்கேயே கோயில்பட்டியிலே இருக்க சொல்லியிருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா. வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. வந்தோடனே அப்படியே கிளம்பிட்டோம். நீங்கள் வந்தோடனே என்ன ஏதுன்னு பார்க்கலாம். உடனே அந்த ராட்டினத்துக்கு போகணும், இந்த ராட்டினத்துக்கு போகணும், அப்படியே கிளம்பிட்டாங்க எல்லோரும். இதுதான் செம்பலியம்மன் கோயில் வந்து அந்த மேடு எல்லாருக்கும் தெரியும். கோயில்பட்டியில் அது கப்பெல்லாம் சூப்பராக பெரிய ரகம்லாம் போட்டுருந்தாங்க. குழம்புலாம் சின்னதாக இருக்கும், ரொம்ப பெருசு சரியாக இருந்துச்சு. நாங்கள் குழம்புலாம் எல்லாம் போயிருந்தோம். போனோடனே ராட்டினத்தை பார்த்து கூட்டிட்டு கடையிட்ட எல்லோரும் பார்த்து வராங்க. ஏம்மா கூட்டம் நாங்கள் போனதே 4-5 நாள். ஆனால் அப்படியே ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. என்ன வேணும்? தேர்வாட்டம், தீர்த்தம், தேர்வாட்டம் எல்லாம் முடியும். அதுக்கு போனோம் நாங்களே. இவ்வளோ கூட்டம் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நாள் வந்து ரொம்ப கூட்டம். அப்படி போயிட்டு அது போனோடனே எங்கள் அம்மா தண்ணிக்காய் கட்டையெல்லாம் அதை வாங்கி கொடுத்தோம். தண்ணிக்காயே இனிப்பாக இருக்கும். அதில் போய் புளி வாங்கி கொடுத்தோம். ஃப்ளேவராக ஒரு சைடு அப்படி தான் இப்போ வந்து குழம்பு போய்கிட்டு இருக்கோம். இதில் தான் போகணும்னு இருக்காங்க. ஆனால் செம பயமாக இருந்துச்சு. எல்லாரும் அது ரொம்ப பெருசு வேறு குழம்பு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் ஆனால் இட்ஸும் பயப்படவே இல்லை. அவங்களும் ஜாலியாக தான் இருந்தாங்க.
ரித்திஷ் வந்து முன்னாடி நடுவுலேயே உட்காந்துட்டான். அவனுக்கும் பயம் என் மாரி. அதனால் ரித்திஷ் நடுவுலேயே உட்காந்துட்டான். இவங்களாம் நான் உட்காந்துனாங்க. அதனால நான் போய் அவங்க கூட உட்காந்துருக்கேன். இந்த ராட்டினம் பாருங்கள். இல்லாட்டி லைட் செட்டிங்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க அந்த ராட்டினத்துக்கு. இந்த லைட்டை பார்த்தாலே சின்ன பிள்ளைங்களாம் அதில் போகணும்னு ஆசைப்படுது. லைட்லாம் இத்தனை வருஷம் இருக்குது. இந்த வருஷம் சூப்பராக லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ராட்டினத்துக்கும். எல்லா ராட்டினும் கணக்கு 150 ரூபா வாங்கினாங்க. 5 நாள் ஆகிட்டுனா 100 ரூபா தான் வாங்குவாங்க. இந்த தாட்டி 150 ரூபா. ஆனால் பெரிய ராட்டினம் அந்த தாட்டி கொடுத்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் கொலம்பஸில். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ரொம்ப பயம் வந்துட்டு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா இவங்க குட்டி பிள்ளைலாம் அந்த ராட்டினம் போக முடியாதுல்ல. அதனால் ட்ரெயின் ராட்டினம் இருந்துச்சு. அதில் போய்கிட்டு இருக்காங்க. அச்சும் கையும் டாட்டா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்கன்னா அது ஒரு ஜாலி. அதிலையாவது கூட்டு போகணும்ல. அதனால் இது அப்புறம் கார் ராட்டினத்தில் கூட்டு போயிருந்தோம். இதுனா பயம் கிடையாது. சின்னதாக சும்மா சுற்றிக்கிட்டே ஒரு ட்ரெயின் போகும்ல அதே மாதிரி தான். அதனால இந்த ராட்டினம் தான் கூப்பிட்டு போயிருந்தோம். அவங்கள பொடிசுகளை மட்டும். எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லோரும் இதில் அவங்க அங்கிட்ட உட்காந்து நடுவில் பொடிசு 2 உட்கார வச்சுருந்தாங்க. அவன் நல்லா ஜாலியாக இதுலேருந்து டாட்டா போட்டுக்கிட்டு வந்தான் காயு. நல்லா இருந்துச்சு. ஆனால் கூட்டம் பரவாயில்ல. இல்லைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த ஆனால் கூட்டம் பரவாயில்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரம் போயிட்டு மேலே போகும்போது அப்படியே குப்பரடிக்க கவுர்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கெல்லாம் செம்ம பயமாயிட்டு வந்தோடனே இவங்களுக்கு ஒரு ராட்டினம் போகிறது காணாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ராட்டினம் போனோம் அப்படின்னாங்க. அப்படியே எல்லாரையும் ஒவ்வொரு ராட்டினமாக கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். கூப்பிட்டு போயிட்டா நடுவில் ஸ்நாக்ஸ் வேறு அவங்களுக்கு. இந்த கார் இதில் வந்து அச்சு ஏற்றி விட்ருந்தோம். எங்கள் கூட ரித்திஷு கீர்த்தி எல்லோரும் வந்திருந்தாங்க. அது எப்போயுமே நம்ம போனால் நம்ம கூட வந்துடுவாங்க. சரி ரித்திஷு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆட்டோவில் தானே போயிருந்தோம். அதனால் எல்லோரையும் கூப்பிட்டு போயிடும். எப்போ போனாலும் நாங்கள் எல்லோரும் போவோம். இந்த ராட்டினமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ராட்டினத்துக்கு போன வருஷம் போயிருந்தோம். இந்த வருஷம் போகலை. ஏன்னா அது செம்மையாக சாயிற மாதிரி இருக்குமா, பயமாக இருக்கும். அதனால் நான் அதில் போகலை. ஆகாஷ் மட்டும் அதில் போயிருந்தான். எங்கள் ராட்டினம் வரும்போது சுற்றி வரும்போது டாட்டா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இவங்களும் ஜாலியாக அங்கேருந்து டாட்டா போட்டாங்க. அவ்வளோதான், ஃபைனலாக முடிஞ்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டாட்டா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் வந்தாங்க. எங்கள் அம்மா கால் வலி ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ரொம்ப நடக்க முடியல. கூட்டம் பாருங்கள். அந்த லைட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கு முடி வெட்டுறப்பாங்க. எப்படி லீவுன்னு ஒன்று இப்படி முடிட்டு இருக்காங்க. எங்கள் ரித்திஷ்க்கு சுருட்ட முடி. இப்படி யாராவது ஒரு ராட்டினத்துக்கு போக சொல்லியிருப்பாங்களா? இந்த ராட்டினத்தில் போகிறது வந்து எங்கள் வயசாக ஒன்று சொன்னாங்க. யாருமே ராட்டினத்தில் வேலை வச்சு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் யாரையும் நான் ஏற்றி விடலை. ஆகாஷ் மட்டும் வரணும், அவன் மட்டும் ஏற்றி விட்டான். இந்த பெரிய ராட்டினத்தில் நானும் கீர்த்தி ஈஷானா 3 பேர் இருந்திருந்தோம். மைசா வந்து அந்த ராட்டினத்துக்கு போயிட்டாங்க. டீக்கப் சீசா இருக்கும். டீக்கப் குறுக்கு மருத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ராட்டினம் போயிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு போகல. அது நாங்கள் போன வாட்டி தான் போயிருந்தோம். அதனால் நான் போகலை. அச்சு வந்து கார் ஓட்ட போகிறாங்க. கடை நிறைய கடை போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருந்துச்சு. டெல்லி அப்பளம் எல்லா கடையும், மாங்காய் எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த பெரிய ராட்டினம் இருக்குல்ல, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பெரிய ராட்டினத்து மேலேருந்து பார்த்தா கோயில் கோபுரம் பாருங்க, அழகாக இருக்குது. 150 ரூபா. இதுக்கும் 150 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. நாங்கள் 3 பேர் போனோம். 450 ரூபா. சின்ன பசங்க அப்படிலாம் குறைக்க மாட்டாங்க. 10 வயசுக்கு மேலே டிக்கெட்டு உண்டு தான் எல்லாருக்குமே. கூட்டம் பாருங்கள். ஆனால் ராட்டினம் ஏற்றிருந்தோன்னே தலை கிர்ன்னு இருந்துச்சு.
மேலே வந்து பார்த்தா இங்கே கோயில்பட்டி ஃபுல்லாக நல்லா தெரியுது. கோயில் கோபுரம் பாருங்க அழகாக இருந்துச்சு. கோயில் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. எத்தனை கோபுரம் இருக்குன்னு பாருங்கள். அந்த ராட்டினத்தில் மேலேருந்து பார்த்தோன்னே கோபுரம்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு. கீழே இருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். மீதி நாள்லாம் போனால் கோயில் வந்து சின்ன இடமா தான் தெரியும். ஆனால் இவ்வளோ ராட்டினம் போட்டும் அது சூப்பராக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மேலே பயத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். இசானா பாருங்கள் கழுத்து மட்டும்தான் தெரியும். இசானா எந்த ராட்டினத்துக்கும் பயப்பட மாட்டேங்கிறான். அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்தோம். சூப்பராக லைட்டுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வரங்களே எங்கள் அம்மா எல்லாருக்கும் நூடுல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துருந்தா அச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நூடுல்ஸு காளாங்கிரவி 2 வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வயிறு பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நூடுல்ஸ் இது நல்லா இருந்தது. வாங்கினது எல்லாருமே நம்ம எல்லாம் ஷேர் பண்ணோம். அச்சு எனக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கா. அதுக்குள்ளேயும் இவங்க அப்பா பஸ் வந்துச்சா, நான் சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன் வீட்டில் இருந்து. சாப்பாடு கொண்டு வந்தோன்னா அதனால் சாப்பாடு கொடுத்துட்டோம். இது வந்து பஸ் ஸ்டாப் ஆள் இறக்கி விடுவாங்களா, அந்த கேப்பில் கொடுத்துருவோன்னு சொல்லி வேகமாக கொடுத்துட்டோம். என்னது அம்மாக்கு அவளுக்கு கூட்டினியா கீர்த்திக்கு? அப்படியே எப்போ வந்தீங்க? இல்ல ஆட்டோ என்னடா இனிப்பு இல்லையா? இனிப்பே இல்லைங்க. பிடிச்ச மறைக்கு இந்தாங்க மைசா. இதுல எல்லாம் ஜூஸ் குடிக்க வந்திருக்கான். அந்த இருக்கு லெமன் ஜூஸ். இது பயமா இருக்கு. குளுக்கு போறாரு அவரு.
இங்க வாரு. என்ன ஊதா கலர்ல இருக்கு. மொஜிட்டோ இங்கிட்டு வா இங்கிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தீர்த்தத்துக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டோம். போக 11:30 ஆயிடுச்சு. போய் அப்படியே தூங்கி வச்சுட்டேன். காலையில் வந்து நான் சீக்கிரமாகவே நானும் இசானா மட்டும் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஆனால் வேலைக்கு போக வேண்டி இருந்துச்சு, அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டான். சூரியன் பாருங்கள் எப்படி இருக்கேன். காலையில் சீக்கிரமாக 6:30க்கெலாம் நம்ம ஊரில் பஸ்ஸு மெயின் ரோட்டில். அதனால் பைக்கில் வந்து மெயின் ரோட்டில் வந்து ஏறணும். இதுதான் நம்ம ஊருக்கு போகாது, இதுதான் மெயின் ரோடு. இங்கே தான் உட்காந்துட்டு ஈசானா மட்டும் என் கூட வந்துருந்தாமா. ஈசாவும் ஆகாஷும் எங்கள் அம்மாவோட ஊரில் தான் இருக்காங்க. அவளுக்கு வந்து மைசாவுக்கு வந்து 4ஆந்தேதி ஸ்பெஷல் கிளாஸ், அதனால இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்